என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழகாக ஆசீர்வதிக்கிறார். நல்ல அருமையான இயற்கை நிறைந்த ஒரு இடத்தில் மலை பகுதியில் மிகுந்த தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. சுற்றி எங்கு பார்த்தாலும் மலைகளாக காணப்படுகிறது. நல்ல மரஞ்செடிகள், பசுமையான ஒரு இடங்கள். கடவுளுடைய படைப்பில் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை கீழே விழ தள்ளுவார்கள் என்று எண்ணி ஒருபோது நீங்கள் பயப்படாதீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை படைத்த தேவன் அதே மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை அவர் உயர்த்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 118 அதிகாரத்தில் 13வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் நம்ம கீழே தள்ளக்கூடிய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்வில் முன்னேறக்கூடாது என்று சொல்லி முட்டுக்கட்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சொந்த பந்தங்களே, உன்னுடைய வாழ்க்கையிலும் சிலர் ஊழியத்தின் பாதைகளிலும் சரி, உன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உன் தொழிலிலும் சரி கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி பலர் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஏன்னா உங்களை தாங்குகிறவர், உங்களை தூக்குகிறவர், உங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை குறித்தும் எந்த காலத்தை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க, பயப்படாதீங்க. ஏனென்றால் படைத்த தேவன் உங்களை கை கொடுத்து தூக்குவார். அல்லேலூயா. பேதுரு தண்ணீரில் நடக்கும் பொழுது, கீழே விழும் பொழுது கடவுள் கைவிடவில்லை. தம்முடைய கைகளை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். சகோதரர்களால் எல்லாம் ஒருங்கிணைத்து யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குழியில தூக்கி போட்டார்கள். அங்கு கடவுள் அவனை தூக்கும்படியாக உதவி செய்யும்படியாக கரத்தை நீட்டினார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் மனிதர்கள் நம்மை தள்ள நினைத்து கொண்டுதான் இருக்கலாம். ஒவ்வொரு முறை மனிதர்கள் நம்முடைய வாழ்வை மேன்மை அடைய முடியாதபடி தடைகள் செய்து கொண்டுதான் இருக்கலாம். கடவுள் நம் கரங்களை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். காரணம், நீ கடவுளை நம்புகிறாய், உன் படைத்த தகப்பனை நம்புகிறாய். நீ அந்த நம்பிக்கை வரும்பொழுது மனுஷர்கள் எல்லோரும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? விரோதியாக தான் காணப்படுவார்கள். ஏன்னா கிறிஸ்துவுடைய அன்பு அப்படிப்பட்டது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுடைய அன்புக்கு ஆழம் தெரியாது. அது என்ன பண்ணாது? வஞ்சனை கிடையாது. அதை யாரையும் வஞ்சிக்காது. அந்த அன்பு நீங்க செலுத்த செலுத்த என்ன ஆகுனா, அந்த அன்பை உங்களுக்கு என்ன பண்ணுங்க, மற்ற இடத்துல இந்த பகைகளை சம்பாதித்து கொடுத்து விடும். அப்படிப்பட்ட நேரத்துல அநேகர் உன்னை ஒதுக்கலாம், அநேகர் உன்னை தள்ளலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் உன்னை தள்ளி விடவே மாட்டார். கரங்களை பிடித்து அவர் தூக்குகிறவராக இருக்கிறார். என் அன்பு சொந்த பந்தங்களே, ஒருவேளை இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாயா? இல்லை என் உறவுகள் சொந்தத்தினால் இன்றைக்கு நான் கீழே தள்ளப்பட்டவனாக இருக்கிறேனா? வீடுகள் கட்ட முடியாதபடி பாதியிலே தடைபட்டு நின்று கொண்டு இருக்கிறதா? என் எந்த ஒரு வேலைகளை செய்து விட முடியாதபடி எனக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு பயத்தோடு நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கு அருணாதர் இயேசு சுவாமி உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, மனிதனை நம்பினது போதும், உன்னை படைத்த தேவனை நம்பி அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு. பரலோகத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். அங்கிருந்து உனக்கு ஒத்தாசை கிடைக்கும். நன்றாக கவனித்து பாருங்கள். சிலுவையில தொங்கின மனிதன் கடைசி நிமிடத்துல இந்த இயேசு கிறிஸ்து கை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு விடுவித கொடுப்பார், நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு அவன் காணப்பட்டான். தெரியுங்களா உங்களுக்கு? தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாப்பான்னு சொன்னாரு. அதுபோல நண்பு தேவ பிள்ளைகளே, மனிதரை குறித்து எந்த காலத்திலும் சிந்திக்காதீங்கள். மனக்குலத்தை படைத்த மகிமையுள்ள தேவனை சிந்திங்கள். ராஜாதி ராஜனை சிந்திங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலையாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானமாக, உங்களுக்கு எப்பொழுதும் கூடவே இருந்து நடத்தக்கூடிய நல்ல இரட்சகர் இருக்கிறார். அவரை நம்புங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், வேதங்களை வாசிங்கள், செபிங்க, பரலோக தேவனை துதிங்கள். அவர் உங்களை காப்பாற்றட்டும். ஆமேன், ஆமேன்.